தெய்வம் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு, பார்த்துப்போம், கெப்பாசிட்டி குறையும். இந்த ஒரு தடவை மீறி போவோம், கெப்பாசிட்டி குறையும். அவரு கிருபை வச்சிருக்கிறாருல, அதனால அந்த தப்பை செஞ்சுட்டு அப்புறம் வந்து கெப்பாசிட்டி குறையுதுன்னு அர்த்தம். கெப்பாசிட்டி குறையுதுன்னு, ஐயா நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, தெய்வம் நீ எப்பேற்பட்ட பாவத்துல விழுந்தாலும் மறுபடியும் உன்னை தூக்க வல்லமை உள்ளவர். ஆனா எங்க பிரச்சனைன்னு சொல்றேன், you will lose your capacity. 5-6 வருஷமா தெய்வத்துக்காக இருந்து 7 வருஷம் ஓடி ஒரு கெப்பாசிட்டில என் இருதயம் இருக்குன்னு வச்சுப்போம். தேவனுடைய தயவையும், தேவனுடைய பொறுமையையும், தேவனுடைய நீடிய சாந்தத்தையும், தேவனுடைய கிருபையையும் கிராண்டடா எடுத்து 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 துணிகரத்துல நான் என்னைக்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறேனோ அன்னைக்கு எல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய கொம்பு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, you will lose your capacity. உங்களுக்கு காரியத்தை சொல்லிட்டா, நீங்க எத்தனை வாட்டி முழுந்தாலும், எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிறார்ல, அவனுக்கு அது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவா? ஏன்னா அவர் மன்னிச்சாலும் நீங்க உங்க கெப்பாசிட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க கெப்பாசிட்டி என்ன? ஒரு முறையும் துணிகரமா போய் தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு நேரா ஆண்டவர்ட்ட போய் forgive me Lord அப்படின்னு சொன்னா அவரும் சரி போனா போதும், உங்களுடைய ரத்தத்தினால என்ன செய்றேன், உன்னை கழுவுறேன். நீங்க என்ன சந்தோஷத்துல வருவீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் என்னை சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது, நான் பரிசுத்தவானாய் ஆகி விட்டேன். ஆனா பிசாசு சொல்லுவான், உனக்கு தெரியாத ஒரு மேட்டர் ஒன்னு இருக்கிறாசா, உன்னுடைய பழைய கெப்பாசிட்டி இப்ப அது போதும், அவனுக்கு கடைசி வரைக்கும் எந்திரிக்க விட மாட்டான்.